இது வந்து வீட்டு முன்னாடி போஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கீங்களா? கண்டிப்பா போஸ்ட் பாக்ஸ் தான் வந்துச்சு. ரெண்டாவது போஸ்ட் பாக்ஸ் கூப்பிட்டாங்க கண்டிப்பா கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க தயவு செய்து வீடியோல வந்து இந்த போஸ்ட் பார்சல் அனுப்பச்சுல வந்து கொஞ்சம் கண்ட கிடையாது அனுப்பாம, ஏன்னா குப்பை கிப்பை எல்லாம் அனுப்புறாங்க. எல்லா போஸ்டும் இதான் இருந்தா சில வான் பண்றாங்க. பெரிய அதிகாரியை கூப்பிட்டு பேசினாங்க. சரி சரி நான் வீடியோல சொல்லிடுறேன். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மட்டும் போஸ்ட் சர்வீஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு லாஸ் தெரியுமா கவர்மெண்ட்? இல்ல சார், இப்ப எல்லாமே வாட்ஸ்அப் அது ரட்டுங்கிற யாருமே இப்ப பிரச்சனை கிடையாது. இப்ப ரட்டுங்கிற படிக்க வச்சதுல வந்து எனக்கு சந்தோஷம். எனக்கு இப்ப எவ்வளவு லெட்டர் இருக்கு, ஆனா இன்னைக்கு கூட நான் வந்த லெட்டரா ஒரு லெட்டரை கூட வந்து நான் வேஸ்ட் பண்ணல. லெட்டர் வச்சு லெட்டரா வந்து எல்லாம் படிச்சிருக்கீங்க? எல்லா லெட்டரும் படிச்சிருக்கேன். யாராவது வீட்டுக்கு வெளியில போட்டு போயிருக்காங்க? ஐயோ ஆமா சார், அதெல்லாம் கெட்ட கெட்ட ரொம்ப கெட்ட. முதல்ல வந்த வார்த்தையே எனக்கு சென்சார் ஆயிரும். முதல்ல வந்த வார்த்தை அப்படின்னா பயமா இருக்கு. இல்ல இல்ல முதல் வந்த வார்த்தையே எனக்கு வந்து என்ன இருந்துச்சுன்னா, ஒரு சில விஷயம் ஒரு சம்பளம் நடந்துச்சு. நீ யாரா இன்னும் உயிரோட இருக்க, நீ ஏன் சாவடியான்ட்டு போன லெட்டர் இருந்துச்சு. அதை சொல்லிதான் திட்டி ஏசி வீடியோ போட்டேன். அது லெட்டரா குடிச்சு ஏசியில வாங்கிட்டீங்க நீங்க வீட்டுல. ஏசி வீடியோ போட்டு ஏசி பிடிச்சத வாங்கிட்டேன். உண்மையிலே நான் வந்து என்ன வாழச்சல் வந்து போஸ்ட் ஆபீஸ் தான் நான் மறக்க முடியாது. இன்னைக்கும் என் காருக்குள்ள லெட்டர் போட்டோன்னு உங்களுக்கு வாழ வைக்கல, போஸ்ட்மேன் தான் வாழ வச்சு. லெட்டர் போட்டவங்க நான் இன்னும் சொல்லிட்டு இருப்பேன் சார். இன்னும் லெட்டர் போட்டவங்க வாழச்சல். லெட்டர் இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ஜிபி ஊத்து இருப்பேன். அதுதான் என்ன வாழ வச்சது எனக்கு. சரி, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அவ்வளவுதானே? சரி, இந்த 2K லவ் ஸ்டோரி படத்துல 3 ஸ்டார் அப்படிங்கிற கதாபாத்திரம். 1 ஸ்டார் சிங்கமொழி, 2ஆம் ஸ்டார் வந்து முருகானந்தம், 3ஆவது ஸ்டார் வந்து நீங்க. இந்த படத்துல வந்து நடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ரெண்டு டைரக்டர் சிங்கமொழி சார் நடிக்க போனா சொன்னாங்க. அது வந்து உண்மையிலே வரல எனக்கு. நான் பயந்து கூட முன்னாங்க. நாங்க எல்லாமே ரூம்ல இருக்கோம். டைரக்டர் சொன்னாங்க, சார் கைது செய்து நான் வரல சார், நடிக்காம தான் பரவாயில்ல சார், நான் ஒன்றும் நடிக்கல சார். அவ்வளவு ரேக் பண்ணிருக்கீங்க. ஒரு சின்ன பையன் புதுசா ஒருத்தர் வந்து நடிக்க வந்திருக்கான் வேஷ்டியை கட்டிட்டு. வேற பத்தி விக்கவே தெரியல. பாத்தியா, கடைசி வரைக்கும் நீ மெயின்டைன் பண்றீங்க மக்கள்கிட்ட. நம்மளுக்குள்ள கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அத நான் சொன்னேன், சார் வாங்க உங்களுக்குள்ள வராது, நீங்க 2 வாரம் சொல்லுங்க. உங்க என்ன நீங்க அடிப்படை ஊர்னவங்க, அது எனக்கு அதெல்லாம் வராது, கொஞ்சம் கொஞ்சம் உங்க கூட இருந்துக்கிறேன் சார் சொன்னேன். சரி சரி கலப்பட பாத்துக்கல. நாங்க அதுக்கு சரி நினைச்சுட்டு அவங்க கூட. சிங்கமொழியில ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காரு. அது ஒரு 15 டேஸ் முன்னாடி அடுத்து ஒரு 5 டேஸ் கழிச்சு ஒரு 10 டேஸ் ஒரு டேட் வேணுமே அப்படின்னு. என்னடா கூப்பிடுறீங்க இவ்வளவு. அப்புறம் டேட்டு பிச்சு இந்த படத்துக்குள்ள வந்தாரு. இன்னைக்கு பெங்களூர்ல வந்து மகாராஜன் திரைப்படத்துக்காக விருது வாங்க போயிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, இந்த படத்துல நடிச்ச அனுபவம் அவங்க ஒரு வேக்கியம் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த படத்துல இருந்தாங்க. அவங்க உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? எல்லாரும் பாசமா இருந்தாங்க. சார் கூட நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா. பேர் என்ன சொல்லுவாங்க? வந்துட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்ல. என்ன படம்னு தெரியாது, என்ன படம் என்ன கதைன்னு தெரியாது. என்னங்க அப்படின்னா சுசீந்திரன் சார் படம் கூப்பிட்டாரு, வந்துட்டேன். அவ்வளவு தூரம் அவங்க மேல வந்து நம்பிக்கை, அன்பு. 2K லவ் ஸ்டோரி டைட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, 2K லவ் ஸ்டோரி சொல்லுங்க சார். நீங்க அவ்வளவு இங்கிலீஷ்ல மட்டும் தெரியாது சார். 2K லவ் ஸ்டோரி நான் கேட்டேன். 2K லவ் டுடே எல்லாம் வரல, லவ் டுடே மட்டும் தான் வந்துச்சு. 2K லவ் ஸ்டோரி சொல்லி எனக்கு வந்து தெரியாது. நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்து நடிச்சேன். ஆனந்த் சொல்லலையாடா நீ? ஆனந்த் வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? ஆமாடா, ரொம்ப முக்கியமாது. கண்டிப்பா தெரியாது சார். தெரியாம வந்ததால என் மேல நீங்க வச்சிருக்க அன்பு, என் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை கூட நடிக்க வச்சீங்க. அதுக்கு ஒரு 2வது கூட நடிக்க வச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகேங்க. உங்களுக்கு வேக்கிங் பண்ண அந்த பெயிண்ட் கொடுங்க. ஆனா எல்லாம் நீங்க 3 பேர் சேர்ந்து எவ்வளவு தூரம் ஆடியன்ஸ் ரசிக்க வைக்க போறீங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ முருகானந்தம் வந்து அசோசியேட்டா இருக்கும்போது வந்து பழக்கம். அவர் சொல்லுவாரு, நம்ம 2 பேரும் அந்த காவேரி கார்னர் கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்போம் சார். ஒரு 3 டைம் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 4வது டைம் பார்த்தா நீங்க எங்கேயோ போயிட்டு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்துலயே டிஸ்கஷன் போட்டிருந்தோம். அப்ப வந்து முன்னாடி கேட்டேன், என்னங்க உங்க வீட்டுல இருந்து ஏதாவது குழம்பு கொண்டு வாங்கன்னு.
கொண்டு வரேன் சார், கொண்டு வரேன் சார். நீங்க நாம யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க. என்னதான் கூப்பிடுவாங்க, நான் பரவாயில்லைங்கன்னு சொல்லுவேன். நான் சாப்பிட வர்றேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பேன். இல்ல சார், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். என்ன காரணமா இருக்குன்னு சார் அப்படியே விட்டுட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் அந்த காரணத்தை சொல்லிடுங்க. நீங்க ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடுங்க காரணத்தை சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் படத்தை பத்தி பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கம். எதுக்கு சாப்பிட கூப்பிடலைன்னா, நான் இப்போ அஸ்மியாட் இருக்கும்போது நானும் சுசேந்திரன் சார்லாம் ஒன்னா தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டேன். அடுத்து ஒரு என்ன அப்படி பண்ணாரு ஹிட்டு, நான்மாவில் பண்ணாரு ஹிட்டு. நான் அப்படியே இருந்துட்டே இருக்கேன், அஸ்மியாட் இருக்கேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டுல பிரச்சனை நடக்கும். வீட்டுல படம் ரிலீஸ் ஆனாலே பிரச்சனை நடக்குது. இவர் வந்தாருன்னா எவ்வளவு பிரச்சனை நடக்கும். அந்த பாடி நாடு ஹிட்டு. ஒரு படமும் சுசீந்திரன் பேப்பர்ல வந்தாலும் பேரை பார்த்து திரும்பி என்னை பாப்பா. நான் அப்படியே டக்குன்னு பாக்குற மாதிரி இருந்துருவேன். இவரு பேரும் ஓயாம படம் பண்ணுறாரு. 2 வருஷம் 3 வருஷம் ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்ல, சரசரசாக்கு படம் பண்றாரு சாருங்கிறது வீட்டுல பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினார் இவரு. அதனால நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். இல்ல, இது வந்து காமெடியா சொல்றேன். மத்தபடி என்னோட ஒரு தடவை சொல்றேன். கண்டிப்பா சார். இல்ல சார், அது வீட்டுல கூட சொல்லுவாங்க, நீ வந்து நீ யார பார்த்து ஏமா நீ படம் தெரிஞ்சுக்கணும், சுசீந்திரன் சார் பாரு 1-2 பண்ணியா அப்படின்பாரு. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு மறைமுகமா என்னோட நண்பரா இருந்தாலும் என்னோட ஒரு குருநாதர் மாதிரி தான் அவரு. இந்த படத்துல நான் நடிக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப ரொம்ப கூப்பிட மகிழ்ச்சி சார். இது ஒண்ணு சொல்லிடுறேன். இவர் சார் இப்ப நானே வந்து இறங்கியாச்சு, ஒரு கோயம்புத்தூர் இறங்குறேன். மேனேஜர் போன் பண்ணாரு, 7 மணிக்கு ரெடியா இருக்கு சார் அப்படின்னு. சரி, ஓகே, 7 மணிக்கு நான் வந்து ரெடியா இருந்தேன். எங்க இருக்கீங்க? ரெடியா இருக்கேன் சார். ரெடினா ஒரு ஸ்பாட்ல காணாம அப்படின்னு. இல்ல சார், நான் ரூம்ல ரெடியா இருக்கேன். ஐயோ, நீங்க ஸ்பாட்ல ரெடியா இருக்கீங்க. ஐயா, 7 மணி சார். சரசர 7:15 வந்து நின்று பார்த்தா 7:15 உள்ள பார்த்தா பரபரப்பா இருக்கு, ஆக்ஷன் சவுண்ட் கேக்குது. ஏங்க 6:30 ரெடி ஆகி போயிட்டு இருக்க, ஒரு சீன் முடிச்சு வச்சுக்கோங்க. ஐயோ, ஓடி வந்தா கேமரா மேல உட்காந்துருக்காரு. அந்த அளவுக்கு காலைல ஒரு 7 மணி 6:30 7 மணிக்கெல்லாம் ஷாட் வச்சு அதுலயும் பார்த்தேன். இப்ப இந்த விஷயத்தை வெளியே சொன்னாலும் வீட்டுல பிரச்சனை வரும். சார் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாருன்னு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் போனவொடனே பயங்கர விறுவிறுன்னு நடந்துச்சு. முதல்ல அது வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. சொல்லுங்க. டைரக்டர் ஒரு சீக்ரெட் சொன்னாங்க. 10 டேஸா வர்க் பண்ண எங்களாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல ஒரு நிமிடம் சார். உங்களுக்கு வீக்கெண்ட் பண்றீங்க. சத்தியமா வீக்கெண்ட்ல உண்மையான முடியும். ஆனா முடிவு பிடிச்சு சொல்லுங்க. எது சொன்னாலும் செஞ்சுருவாப்ல. நல்ல வேலை, ஆனா சட்டை கட்டி காட்டி விட்டுருவாப்ல. இது ஸ்டூடியோ ஃப்ரெண்டோட நடந்தது சார். ஏதாவது சட்டை கட்டி நானும் சிங்கம் எல்லாம் முடிப்போம். ஏதாவது சொல்லுவோம். சொல்லிட்டு அதை சொல்லிருந்தேன், ரொம்ப நேரமா பேசி நீங்க சொல்லிருப்பீங்க, பண்ணி பாத்துங்க. கடைசியா எதை சொல்லக்கூடாதுமோ கரெக்டா சொல்லக்கூடாது. அனே எதாவது சொல்லக்கூடாதுன்னு. அதனால இப்ப என்ன நான் என்ன சொல்லுவேன், சீம் என்ன சொல்லுவேன், அண்ணே அதை சொல்லுங்கன்னு சொல்லுங்க, அப்ப சொல்லாம வந்துருவாரு. அண்ணே சொல்லிருக்க அப்படி சொல்லாம வந்துருவாரு. சூப்பரா இவரு விட்டாங்க மறுபடியும் வந்துருவாரு. 2K லவ் ஸ்டோரியில நிறைய யங்ஸ்டர்ஸோட நடிச்சிருக்கீங்க. நீங்க யங்ஸ்டர் தான். ஆமாமா, நீங்க 90s கதாபாத்திரத்தை தான் ஒரு நடிக்க கூப்பிட்டேன். அப்புறம் வந்து ஒரு டேட் பிரச்சனைனால வந்து அப்புறம் சிங்கமணி என்ன காம்பினேஷன் வந்துட்டாரு. அந்த 90s வந்து ஆண்டனி பாக்கியராஜ் அவர் மறுபடியும் மேடை கூப்பிடுறேன். சரி, 2K லவ் ஸ்டோரியில நிறைய பொண்ணுகளை பார்த்திருப்பீங்க, நிறைய பசங்களை பார்த்திருப்பீங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யாரு? லைஃப் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. எல்லாருமே நல்லா இருந்தாங்க சார். இது ஒரு மறுபடியும் பிரச்சனை வரும். எல்லா குடும்பத்துல பிரச்சனை பண்ற மாதிரியே கேள்வி பசங்களை சொன்னாலும் சொல்லிடலாம். இது அது ஞாபகம் வருது சார். போய் எடுத்தாங்க சார்ட்டு. ஃபர்ஸ்ட் ஷாட் சார் வந்து எடுத்துட்டு, நீங்க ராமநாதபுரம் மதுரை மாதிரி பேசுறீங்க, கொஞ்சம் கோயம்புத்தூர் பாசம் வரணும் அப்படின்னாங்க. சார், கோயம்புத்தூர் பாசம் எனக்கு தெரியாது சார், கொஞ்சம் என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, சிங்கமணி நான் எல்லாம் பேசுறோம். வினோதி மேடம் சொல்றாங்க, வாங்க போக நீங்க பேசுங்க, அது கோயம்புத்தூர் பாஷா மாறிடும். எங்க புரியுங்க அப்படி பேசுங்கன்னா சொல்லி முடிச்சு ரொம்ப பேசுறதுக்கு குறவங்க கொடுத்து பேசுற அந்த மாதிரி போயிடாங்க. ரைட்டா ஏங்க அந்த லெவல்ல இருக்காங்க. நாங்கெல்லாம் நினைச்சு அது குறவு பசையா இல்ல கோயம்புத்தூர் பசங்கிற மாதிரி மிக்சர்ல பேசி அதுக்கப்புறம் டப்பிங் கரெக்ட். ஆமா, ஆக்சுவலி வந்து 3 பேரு காம்பினேஷன் சிங்கமணியில இருக்காங்க. இவங்க 2 பேரும் கோயம்புத்தூர் பாசையே பேசி வச்சது இல்ல. சிங்கமணி அண்ணனுக்கு வந்து 4 பேர் பாசை தவிர எதுவும் தெரியாது. நம்ம ஏஐ வந்திருக்காங்க, நடசரியா வரலையா?
அந்த மாதிரிலாம் வந்து இந்தியன் டூ படத்துக்கு பயன்படுத்தின ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி தான் கோயம்புத்தூர் ஸ்லாங்கே பேச வச்சிருக்கோம். அது கடைசி வரைக்கும் அது அண்ணன்ட்ட வராதுங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் வந்து அந்த ஸ்லாங் வந்து படத்துடைய அந்த அத்தன்டிக்காக அவ்வளவு டெக்னாலஜி தான் பயன்படுத்திருக்கோம். பட் கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்துருச்சு. ஏன்னா 2-3 பொண்ணோட பேசிட்டே இருந்தீங்களா, அப்படியே வந்துருச்சு. யாருக்கா தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல சார், உங்களுக்கு சார் தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ சார். பேமெண்ட் வந்துருச்சுல. மற்றபடி ப்ரொடியூசர்ஸ், கேமராமேன், எல்லா ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் எல்லாருமே சூப்பரா இருந்தாங்க சார். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷம். ஹீரோ வந்து உண்மையிலே அவரே ஒரு பக்கத்து பையன் மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியா அந்த ஒரு நட்பு இருந்துச்சு. நான் தேங்க்யூ, நல்லா வருவீங்க நண்பா, பெரிய ஹீரோ வருவீங்க, மனதார வாழ்த்துக்கள் நண்பா. அண்ணன் வந்திருக்காங்க, ராமராஜன் வந்திருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் அவருக்கு. கண்டிப்பா ப்ரொடியூசர் நல்லபடியா இந்த படம் இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க சார், இந்த படம் ஹிட் அப்படின்னாங்க. என்னதான் இருந்தாலும் எக்கனாமிக்கலா படம் போனாதான் அதுன்னு. நீங்க நல்ல பெரிய நிறைய படம் பண்ணுவீங்க பிரதர். ஏன்னா ஒரு டைரக்டர் கம் ஆர்டிஸ்ட் இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பாத்தீங்களா? ஆமா சார். அதை பத்தி சொல்லாமே. சூப்பரா இருந்துச்சு சார். காரணம் அதான், ஏழைகளுக்கு நீங்க சாப்பிட்டு வச்சா ஒரு 6 ஏழைக்கு வண்டியில ஏறி உட்காந்துருப்பாங்க. அந்த விதமான உழைப்பு. ரெண்டாவது ஒரு ஃப்ரேமும் நான் டப்பிங் போயிருக்கும்போது பார்த்துட்டு சார் எல்லாம் டிஏ எல்லாம் முடிச்சுட்டு கொண்டு டப்பிங் பண்ணுவீங்களா சார்னு கேட்டேன். இல்ல இனிமேல் டிஏ எல்லாம் பண்ண போறது சும்மா ரா ஃபுட்டேஜ் அப்படிங்கிற சொன்னாங்க. அவ்வளவு டீட்டெயிலா இருந்துச்சு சார். சரி, பெரிய கேமராமேன் வருவீங்க சார். சூப்பரா இருந்துச்சு. இம்மான் அப்பாவும் வந்திருக்காரு. அதே மாதிரி சார்ல வந்து இம்மான் அப்பா வந்திருக்காரு. அண்ணன் தெரியும் வர. இல்ல அதான் பாடம் இம்மான் சார் பத்தி சொல்லுங்க சார். அதுல அந்த குறிப்பிட்ட அந்த லிரிக் வந்து விட்டு கொடுன்னு ஒரு வரி வந்துச்சு. அந்த வார்த்தை ரொம்ப விட்டு கொடுக்குற கெட்டு போகுதுங்கிற மாதிரி வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு. அதுவும் அந்த பாட்டுல வர்றது வந்து சூப்பரா இருந்துச்சு. அவர் பேர் என்ன தெரியுமா? தெரியும். சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த விட்டு கொடுத்தாது அதெல்லாம் ஓகே, அவர் பேரை சொல்லுங்க. கார்த்திக். கார்த்திக் தெரியும். நைட் 6 பாட்டுங்கிறது எவ்வளவு பயங்கரமா ஞாபகம் வச்சிருக்கேன். உங்களை விட அந்த வரிகள் ஞாபகம் இருக்கு. முகவரி அந்த பாடல் தான். என்ன சொல்றீங்க? படம் ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் டைரக்டர் அவங்களுக்கு? லிரிக் பேரை நான் நாளைக்கு டைரக்டா இருக்கும்போது அந்த அந்த லிரிக் 96 வேற யாராவது அந்த உமா பாட்டி கூப்பிட்டு ஐயோ கூப்பிட்டு வழி இல்லாம அவங்களுக்கு கார்த்திகனை தான். ஓகே, அடுத்த படத்துக்கு டைரக்ட் பண்ணும்போது கூப்பிடணும். ஓகே, இப்ப டப்பிங் இருக்கு, அப்படி நீங்க கிளம்புறீங்களா? வீட்டுக்குலாம் போகக்கூடாது, அப்படியே வந்துடுறேன். அப்படி வரணும் அப்படின்னு போலாம். யாரு கூட வர போறீங்க? டேய் வண்டி வைத்து அனுப்புறேன். ஓகே, நன்றி, தேங்க்ஸ். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுல வந்து சக்திவேல் கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா நான் வந்து படத்துல வந்து நடிக்க வந்தது நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன்னா, நான் சார் ராமராஜ் சார் படம் ரொம்ப அதிகமா பார்த்திருக்கேன்னா, எனக்கு ஒரு நிகழ்ச்சியில கூட சாருடைய ஹீரோவா பண்ற ஐடியா இருக்கானே? இல்ல காமெடியா சார் வேஷம் ஒண்ணு போட்டிருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எல்லா நடிகருக்கும் நன்றி. சிபி முத்தண்ணனுக்கு வளர்த்த கரவாசி. ஆனா நீங்களும் டப்பிங் போலாம். வண்டியில் இருக்குடா.